இப்போ 41 உயிர்கள் பலியா இருக்கு. இது எதனால ஆனது? சிஎம் சார் அங்க போய் பேசினாரா? அதாவதுங்க, யாரால் நடக்குது எதால நடக்குதுலாம் கிடையாது. அந்த மக்கள் யாரை நம்பி வந்தாங்க? இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்ங்க. அவர் விஜய் சார் குத்தி கொலை பண்ணிட்டாருன்னு நாங்க சொல்லல. ஆமா, இது ஒரு ஆக்சிடென்ட். தற்செயலா நடந்த விபத்து. கூட்டம் கட்டுக்கடமா போயிடுச்சு. வேற ஒண்ணும் பண்ண முடியலங்க. இல்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அவங்க டைம் லேட்டா வந்து இவங்க டைம் லேட்டா இடம் பர்மிஷன் கொடுத்தா யாரும் 1000 பிரச்சனை இருக்கட்டும். அதெல்லாம் விட்டுடுங்க. யாரால வந்தாங்க? என்ன நம்பி வந்தாங்க? அதுக்குதான் சிம்பிளா சொல்லுவாங்க, பணம் கொடுத்துட்டோமே சொல்லிட்டு. ஒரு தார்மீக பொறுப்பு எடுத்துட்டீங்களா? இன்ன வரைக்கும் குற்றச்சாட்டு பண்றீங்க. நீங்க இடம் கொடுத்த தப்பு, இவங்க வந்தது தப்பு, இவங்க தான் சதி பண்ணி கொண்டுட்டாங்க. 30 நாள் ஆகி 30 நாள் அவங்க வீட்டுல கருமாதி கொண்டாடுற நேரத்துல நீங்க எல்லாரையும் பனையூருக்கு அழைச்சிட்டு வந்து மகாபலி ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு வந்து நீங்க அவங்க காலில் விழுந்திருக்கீங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. உள்ள போய் எங்கெங்க நடக்கிறத போட்டோ வெளில வருது. அங்க காலில் விழுந்த மாதிரி ஏன் ஒரு போட்டோ கூட வெளில வரல? அழுதுன்னு சொல்றீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? துக்கம் தாங்கணும் எல்லாரும் காலில் விழுந்து அழுது அப்படியே விஜய் சொல்றாரு. அந்த ஒரு போட்டோ ஏன் வெளில வர மாட்டேங்குது? ஒரு வெளில வர மாட்டேங்குது. அப்ப நீ உண்மையிலே அழுது பொய்யா இல்ல உண்மையான்னு தெரியல. நமக்கு விளம்பரம் பண்ணலையா? ஏன் எல்லாத்தையும் விளம்பரம் பண்றீங்க? இது விளம்பரம் இல்லையே. அவங்க மேல வந்து